வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு புதன்கிழமை தோறும் விடுமுறை, வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. மீண்டும் ஒரு பொருளாதார அதிர்ச்சி, நாமல் அவசர எச்சரிக்கை. இலங்கைக்கு வந்தடைந்த மற்றொரு எரிபொருள் கப்பல், விநியோக நடவடிக்கைகள் துதிரம். எரிபொருட்களில் தங்கியிருத்தல் பாதுகாப்பிற்குரிய பாரிய அச்சுறுத்தல், ஐநா எச்சரிக்கை. இலங்கையில் தங்க விலையில் மாற்றம், அதிர்ச்சியில் மக்கள். வானூர்தி ரத்து செய்யப்பட்டமை தொடர்பில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் திடீர் அறிவிப்பு. உயிர்த்தின தாக்குதலில் உண்மையான சூத்திரதாரியா? மார்ச் 31 அம்பலப்படுத்துகிறாரா உதயன் கம்பன்பில. யாழில் போலீஸ் நிலைய வளாகத்தில் தீ, சான்று பொருட்கள் சேதம் என தகவல். இலங்கையின் நிலவும் தற்போதைய எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் போக்குவரத்து சிக்கல்களை கருத்தில் கொண்டு எதிர்வரும் மார்ச் 18ஆம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் வாரத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட விடுமுறையானது அரசு அலுவலகங்கள், பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதிமன்றங்கள் உட்பட அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என அத்தியாவசியமான சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபால் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். மார்ச் 18, 2026 தொடக்கம் ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை, துறைமுகங்கள், நீர்வளங்கள் சேவை, சுங்கத்துறை போன்ற துறைமுகங்களுக்கு இந்த விசேட அறிவிப்பானது பின்வரும் அத்தியாவசியமான சேவைகளுக்கு பொருந்தாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு நிலவும் கடும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பயணங்களை கட்டுப்படுத்தி எரிபொருள் நுகர்வை குறைக்கும் ஒரு தற்காலிக முயற்சியாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். எனினும் வைத்தியசாலைகள், மின்சார, நீர்வளங்கள் போன்ற அத்தியாவசியமான சேவை பிரிவுகள் வழமை போல் இயங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கை மீண்டும் ஒரு பாரிய பொருளாதார மற்றும் எரிசக்தி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என நாமல் ராயபக்ச எச்சரிக்கை விடுவித்துள்ளார். தமது எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர், தற்போதைய அரசாங்கம் இந்த நிலைமையை சரியாக கையாள தவறினால் அதன் சுமை நாட்டு மக்கள் மீது சுமத்தப்படும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே கடுமையான பொருளாதார அழுத்தங்களையும் மின்சார மற்றும் எரிசக்தி விநியோகத்தில் பல்வேறு பலவீனங்களையும் எதிர்கொண்டுள்ள இலங்கைக்கு சர்வதேச சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணை போன்ற முக்கிய கடல் மார்க்கங்கள் முடக்கப்படும் அபாயம் உள்ளதால் உலக சந்தையில் எண்ணெய் விலை அதிகரித்து வருகின்றன. இது இலங்கையின் உள்நாட்டு எரிபொருள் விலையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அத்துடன் வெளிநாட்டு எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களில் இலங்கை மின்சார உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களின் இறக்குமதியையும் பாதிக்கும். இந்த இக்கட்டான சூழலை எதிர்கொள்ள அரசாங்கம் முறையான திட்டமிடலை கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர், நிர்வாக தவறுகள் ஏற்பட்டால் நாடு மீண்டும் ஒரு மனிதாயமான மற்றும் பொருளாதார அதிர்ச்சியை சந்திக்க நேரிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே யுத்தம் வெறும் ராணுவ இலக்குகளை தாண்டி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் கடல் போக்குவரத்து பாதைகளை நோக்கி நகர்ந்துள்ளமை கவலைக்குரியது எனவும், இது போர்க்களத்தை தாண்டி இலங்கை போன்ற நுகர்வு நாடுகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் ஒரு பேரழிவு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாட்டை தீர்க்கும் நோக்கில் நேற்று காலை 10 மணியளவில் மற்றொரு எரிபொருள் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. தற்போது வந்துள்ள கப்பலில் 18,000 மெட்ரிக் டன் டீசல், 17,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 3,000 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் அடங்கியுள்ளன. மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் இன்று தொடக்கம் எரிபொருளை தரையிறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெறப்பட்ட 1,300க்கும் மேற்பட்ட கொள்வனவு கட்டணங்களுக்கு ஏற்ப விநியோக நடவடிக்கைகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. பயணிகள் பேருந்துகளில் சேவையை உறுதிப்படுத்துவதற்காக இன்று அதிகாலை முதலே இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போகளுக்கு தேவையான எரிபொருள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் போர் காரணமாக ஹார்முஸ் நீரிணை ஊடாக நடைபெறும் சர்வதேச எரிபொருள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தனது நாட்டின் விநியோகத்தை உறுதிப்படுத்த ஜப்பான் தனது கையிருப்பு எண்ணெயை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக ஜப்பான் தனியார் நிறுவனங்களில் வைத்துள்ள 15 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் சந்தைக்கு விடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மார்ச் மாத இறுதிக்கு அரசாங்கம் வசமுள்ள கையிருப்பிலிருந்து ஒரு மாதத்துக்கு தேவையான எரிபொருளை வெளியிடவும் ஜப்பான் பிரதமர் சனாயே தக்காராச்சி திட்டமிட்டுள்ளார். ஜப்பான் தற்போது மொத்தம் 254 நாட்களுக்கு தேவையான
பிரம்மாண்டமான அவசரகால எரிபொருள் கையிருப்பை கொண்டுள்ளது. சர்வதேச எரிசக்தி முகவரம் வரலாற்றிலேயே மிகப்பெரிய அளவிலான எரிபொருள் வெளியீட்டை இது அறிவித்துள்ளது. இதில் ஆசியா மற்றும் ஓசினியா பிராந்திய நாடுகளிலிருந்து மட்டும் 108.6 மில்லியன் பீப்பாய்கள் மார்ச் 16 தொடக்கம் உடனடியாக சந்தைக்கு வர உள்ளன. சர்வதேச எரிசக்தி முகவரத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஃபாத்தி பிரேயல் கருத்து தெரிவிக்கையில், முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிகப்பெரிய அளவிலான எண்ணெய் சந்தைக்கு வர உள்ளது. இருப்பினும் உலகளாவிய எரிபொருள் விநியோகம் சீராக வேண்டுமானால் ஹார்மூர் நீரிணை மீண்டும் திறக்கப்படுவது அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளதாக அல்ஜீரியா செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் நேற்று தங்கத்தின் விலை குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கத்தின் தரவுகளின்படி 4,06,000 ரூபாயாக இருந்து 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 2,000 ரூபாயினால் அதிகரித்துள்ளது. அதன்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று விலையும் 4,08,000 ரூபாயாகும். 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 3,75,300 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்குமே 24 கேரட் தங்கத்தின் விலை 51,000 ரூபாயாகும். 22 கேரட் தங்கத்தின் விலை 46,913 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. எண்ணெய் விலை அதிகரித்துள்ளதால் மற்ற பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கக்கூடும் என்று வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய நிலைமையை அரசாங்கம் தினசரி ஆராய்ந்து வருகிறது. நுகர்வோருக்கு அத்தியாவசியமான பொருட்களின் விநியோகத்தை நிர்வகிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதற்கிடையில் டிசம்பர் 31 வரை நிறுவனங்கள் ஒப்புக்கொண்டபடி எரிவாயுவை வழங்கும். சந்தையில் தற்போது எரிவாயு பற்றாக்குறை இல்லை. இந்த வழியில் தொடர நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கிடையில் நாட்டில் போதுமான அரிசி கையிருப்பில் உள்ளது. 3 தொடக்க 4 மாதங்களுக்கு உபசி அரிசி உற்பத்தியானது என்றும் உள்ளது. 3 தொடக்க 4 மாதங்களுக்கு உபசி அரிசி உற்பத்தியானது கையிருப்பில் உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளனர். கட்டணக்க மற்றும் துபாய்க்கு இடையிலான வாடூண்டு சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 16, 17, 18, 21 மற்றும் 24 ஆகிய திகதிகளில் கொழும்பிலிருந்து துபாய் நோக்கி பயணிக்கும் ஜூஎல் 231 விமானமும் துபாயிலிருந்து கொழும்பு திரும்பும் ஜூஎல் 232 விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த விமான ரத்துக்களால் பாதிக்கப்பட்டுள்ள பயணிகள் மேலதிக உதவிகள் மற்றும் தகவல்களுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் உலகளாவிய தொடர்பு மைய இலக்கங்களுக்குள் 1979 என்ற இலக்கத்திலும் சர்வதேச அளவில் 00941177771979 என்ற இலக்கத்திலும் தொடர்பு கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பயணிகள் தத்தமது பயண முகவர்களையோ அல்லது அருகில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகத்திலேயோ அணுகுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். பயணிகள் தங்களது பயணங்களை திட்டமிட முன்னர் நிறுவனத்தினர் உத்தியோகபூர்வ இணையதளம் மற்றும் சமூக வலைதள பக்கங்களூடாக விமானங்களின் தற்போதைய நிலை குறித்து ஆராயுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உய்தன்ஹாய்து பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரி யார் என்பது குறித்த ரகசியங்கள் எதிர்வரும் மார்ச் 31 நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக பிவிதுருகேல உரிமையின் தலைவரும் சட்டத்தரியுமான உதயன் கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சுமார் 1.5 வருட காலமாக தாம் மேற்கொண்ட விரிவான ஆய்வுகளின் அடிப்படையில் உய்தன்ஹாய்து தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி தேடல் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி நூல் ஒன்றை தயாரித்துள்ளதாகவும் கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். இந்த நூல் வெளியிட்டு மார்ச் 31 மாலை 3:30 மணிக்கு கொழும்பு சம்புத்தவா ஜெயந்தி மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. இதன்போது அரசாங்கத்தினால் இதுவரை வெளிப்படுத்தப்படாத பல முக்கிய உண்மைகளை தாம் பகிரங்கப்படுத்தப் போவதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 7 வருடங்களாக உய்தன்ஹாய்து தாக்குதல் விவகாரம் அரசியலுக்காக விற்கப்படுகிறது. ஆட்சிகளை உருவாக்கவும் கவிழ்க்கவும் இது பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எந்தவிதமான அடிப்படை ஆதாரங்களும் இன்றி ராணுவ வீரர்களை வேதனைப்படுத்துவதற்கு இந்த தாக்குதல் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த ஏமாற்று வேலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோப்பாய் போலீஸ் நிலைய வளாகத்தில் இன்றிரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இத்தீ விபத்தில் போலீஸ் நிலைய பெயர் பலகை முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதுடன் வழக்கொன்றில் சான்று பொருளாக போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த படகொன்றும் தீயில் எரிந்துள்ளது. போலீஸ் நிலைய வளாகத்தில் காணப்பட்ட குப்பைகளை இன்றைய தினம் மாலை போலீஸ் நிலையத்தில் வளாகத்தில் காணப்பட்ட குப்பைகளை இன்றைய தினம் மாலை வேளையில் போலீசார் எரித்த வேளை அந்த தீ பரவி பெயர் பலகை, படகு மற்றும் அருகில் நின்ற மாமரம் என்பவற்றுக்கு பற்றி தீ எரிந்துள்ளது. இதையடுத்து போலீசார் தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். அத்துடன் யாழ் மாநகர சபை தீயணைப்பு பிரிவினருக்கும் அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு பிரிவினர் போலீசாருடன் இணைந்து தீயினை அணைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்வரும் புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் கையளிக்க உள்ளதாக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி உறுதிப்படுத்தியுள்ளது.
மார்ச் மாதத்துக்கான 2வது வார நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையில் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் இன்று கையொப்பங்களை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்த பிரேரணை நாளை சபாநாயகரும் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட உள்ளது. எரிசக்தி துறைக்கு தற்போது ஏற்பட்டுள்ள பாரிய நெருக்கடி நிலைமை மற்றும் சர்ச்சைக்குரிய தரமற்ற நிலக்கரி இறக்குமதி உட்பட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டே இந்த பிரேரணை கொண்டு வரப்பட உள்ளது. அரசின் வலுசக்தி முகாமைத்துவத்தில் ஏற்பட்டுள்ள பின்னடைவுகள் குறித்து எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை அரசியல் களங்கத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.